ஒரு கார்கோ ஷிப்னால முடிஞ்சு போன இந்த ஒரு போர் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு மிடில் ஈஸ்ட்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஈரானும் பீஸ் டீல் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க பாகிஸ்தானோட தலைமையில. ஆனா இன்னைக்கு அந்த பீஸ் டீல் முறிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்றது அமெரிக்கா ஈரான் மேல பண்ணியிருக்கு. ஈரான் பதிலுக்கு வந்துட்டு அமெரிக்காவோட பேஸ் பஹ்ரைன்லயும் குவைத்திலுமே தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உலகமே இந்த ஒரு போர் முடிவுக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஒரு தருணத்துல மறுபடியும் இந்த போர் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, டீடைலா இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இந்த ஒரு வழிதான் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஆயில் ஷிப்பிங் லைன் ரூட்டுமே சொல்றாங்க. டெய்லியுமே லட்சக்கணக்கான ஆயில் பேரல்ஸ் இந்த ஒரு வழியா மட்டும் தான் போகுது. அந்த ஒரு இடத்துல தான் ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் வந்துட்டு சிங்கப்பூர் கொடியை வச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல வந்துட்டு ஈரான் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்துட்டு அந்த ஒரு சரக்கு கப்பல்ல நடத்தி இருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. ஆனா இத வந்துட்டு ஈரான் மறுத்துட்டாங்க. அந்த ஒரு அட்டாக் ஈரான் சைடுல இருந்து பண்ணப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு சரக்கு கப்பல் டேமேஜ் ஆனது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. இந்த ஒரு சரக்கு கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்க முயற்சி பண்ணும்போது இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறத பார்த்துட்டு உலக மக்கள் எல்லாருமே இப்போ ஷாக் ஆகி இருக்காங்க. இன்னும் இந்த ஒரு போர் முடிவுக்கு வரலையான்னு சொல்லி. இத வந்துட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற தருணத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்துட்டு முன் வச்சாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த கணமே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் ஈரான் நாட்டு மேல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈரான் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஈரான் ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த ஒரு சரக்கு கப்பல ஈரான் தரப்புல இருந்து எந்த ஒரு தாக்குதலுமே நாங்க பண்ணல, அமெரிக்கா வந்துட்டு எங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அவங்க சைடுல இருந்துமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இந்த ஒரு கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அமெரிக்கா சொல்லுது ஈரான் தான் இந்த அட்டாக் பண்ணாங்க, ஆனா ஈரான் சொல்லுது இல்ல நாங்க இந்த அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே அந்த ஒரு சரக்கு கப்பல் யார் மூலியமா தான் அட்டாக் செய்யப்பட்டுச்சு, அந்த சரக்கு கப்பல் எப்படி தான் டேமேஜ் ஆச்சுன்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இண்டிபெண்டன்டா ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக் யார் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு குழு வந்துட்டு ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, பீஸ் டீலுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே ஓகே சொல்லி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா எல்லாமே சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு சரக்கு கப்பலை அட்டாக் வந்துட்டு எதுக்காக ஈரான் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம், இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அமெரிக்கா கொடுக்காம இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதை தாண்டி இது வரைக்கும் கூட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்துட்டு ஈரான் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது நினைக்குது. அதனாலதான் வந்துட்டு அந்த வழியா எந்த ஒரு கப்பல் போனாலுமே ஈரான் தலைமையில இருக்கிற இந்த IRGC அப்படின்ற ஒரு கமாண்டர்ஸ் வந்துட்டு எல்லா கப்பல்களையுமே இந்த மாதிரி சேதப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுமே இந்த உலகத்துக்கு வச்சாங்க. இந்த ஒரு கார்கோ ஷிப்புக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அமெரிக்கா ஈரான் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ண டார்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈரான்ல இருக்கிற அவங்களோட மிலிட்டரி சைட்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ஆயுத கிடங்குகள், அதுக்கப்புறமா ஈரானோட இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே அமெரிக்கா மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமா ஈரான் அவங்களோட பதிலடி கொடுப்பாங்களான்னு சொல்லி எல்லாருக்குள்ளயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஈரான் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம பண்ணாத தப்ப நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு எங்க மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இதுக்கு நாங்க வந்துட்டு தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லி ஈரான் அவங்களோட பதிலடியை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவுமே எக்ஸாக்டா எங்கன்னா பஹ்ரைனும் குவைத்துல இருக்கிற அமெரிக்காவோட பேசஸ வந்துட்டு அவங்களோட டார்கெட்டா வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் அட்டாக்ஸுமே நடந்திருக்கு கடந்த 2 நாளா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்படுது. இப்போ மறுபடியும் மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட டென்ஷன் திரும்பியும் ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் இந்த ஒரு போர் மறுபடியும் தொடங்கிடுச்சான்றது இன்னைக்கு ஏகப்பட்ட பேரால கேள்விகளா கேட்கப்படுது. ஈரான் பஹ்ரைன் மேல பண்ண அட்டாக்னால இப்போ பஹ்ரைன்ல இருக்கிற கவர்மெண்ட் கூட இதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, ஈரான் எங்க மேல வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க, US பேஸ் மேல வந்துட்டு சராமரியா தாக்கி இருக்காங்கன்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் இதை கன்ஃபார்மும் செஞ்சிருக்காங்க. அதனால ஏர்லைன்ஸுமே சரி, ஷிப்பிங் லைனுமே சரி, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு முடிஞ்ச போர் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சதுன்னா திரும்பி இது 2 நாடுகளுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை, இந்த உலகமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் ஈரான் அவங்களோட கண்ட்ரோலை எடுத்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் இதே போல பெட்ரோல் டீசல் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களோட விலைகளுமே அதிகமாகுன்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் பெருசாகாம தடுக்கிறதுக்காக கல்ஃப் கண்ட்ரீஸுமே யுனைடெட் நேஷனுமே ஒன்னா சேர்ந்து அமெரிக்கா கிட்டயுமே ஈரான் கிட்டயுமே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பீஸ் டீல சைன் பண்ணிருக்கீங்க, அது நீங்க அதுக்கான ஒரு மரியாதையை கொடுத்து நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டுமே பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரிழப்புகளும் இல்லைன்றது ஒரு நல்ல விஷயம் தான். தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, அந்த சரக்கு கப்பலை யாரு தான் அட்டாக் பண்ணாங்க, யாரோட தாக்குதல் அதுல இருந்தது அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியே. அமெரிக்கா ஈரான் தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லுது, இதுவே ஈரான் வந்துட்டு நாங்க இதை பண்ணல அப்படின்றதுமே சொல்லுது. இதனால மட்டும் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் முடிஞ்சு போன ஒரு போர் மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கான ஒரு காரணமுமே. இதுக்கான ஒரு பதில் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அதுக்கான ஒரு ரிப்போர்ட் வெளிவந்ததா இந்த பிரச்சனைக்கு யார்
காரணம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வரும். நீங்க சொல்லுங்க, அமெரிக்கா சொல்றது உண்மையா இல்ல ஈரான் சொல்றது உண்மையா? உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த மாதிரி அப் டு டேட் எல்லா விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு அது ஒரு சூப்பரான வீடியோல உங்களுக்கு சீக்கிரமா வந்து நான் பாக்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.